ஆமான் என்கிற ஒருவன் மேன்மை அடைஞ்சி அவன் மொர்தகாய்க்கு எதிராக என்ன செய்கிறார்? நிற்கிறார். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறாரு? சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தினுடைய சந்ததியாக மொர்தகாய் அமேஸ்தோதிப தாழ்த்தப்படுகிறத பார்க்கிறாரு. ஆனா ராஜாவுக்கு தூக்கம் இல்லாம தூக்கத்தை கொலைச்சிட்டு இப்ப ராஜா சொல்லுகிறாரு, இந்த காரியத்துக்கு மொர்தகாய்க்கு கனமும் அமேஸ்தோத்திர மேன்மையும் செய்யப்பட்டதா. ஒரு பக்கத்துல ஆமான் மொர்தகாய்க்கு எதிராக செயல்படுகிறார், இவனை எப்படியாவது அழிக்கணும், இவனுடைய மேன்மையை குலைக்கணும். இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அகஸ்வேர் ராஜாவின் மூலமாக இந்த மொர்தகாய்க்கு மேன்மை செய்யப்படுகிறதுக்கு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு செய்தியாக இப்படி ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஒரு பகுதியில உன்னை மேன்மையை இழக்க செய்கிற ஒரு கூட்டம் உன்னை சுற்றி இருக்கோ, இல்லன்னா பிசாசுடைய ராஜ்யம் சுற்றி இருக்கோ. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, ஒரு கூட்டம் உன்னை சுற்றி உன்னுடைய மேன்மையை இழக்க செய்கிறதுக்கு இருந்தாலும் அவன் ஒரு பக்கத்துல உனக்கு ராஜ மேன்மையோ அவன் கனமோ உனக்கு ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய மேன்மையை ஒருபோது அழிந்து போகவில்லை. எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு அதிகாரம் சேர்ந்து உன் மேன்மையை குறைத்து போட நினைச்சாலும் உன்னுடைய மேன்மையை ஒருவன் பறித்துக் கொள்ள முடியாது. உனக்கு ஒரு மேன்மை ரெடி ஆயிட்டே இருக்கு, உனக்கு ஒரு மேன்மை ஆயத்தமாய் கொண்டே இருக்குது, உனக்கு மேன்மை கனமோ ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. இது கர்த்தருடைய கரத்திலிருந்து வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் சேர்ந்து உன்னுடைய மேன்மை இழக்க செய்தாலோ, உன் மேன்மைக்கு எதிராக வந்தாலோ, உனக்கு ஒரு மேன்மை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த கால வேளை மறந்து போக வேண்டாம். உனக்காக ஒரு மேன்மை உருவாக்கப்படுகிறது.